அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே பாக்கியசாலியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாதாரண அமல்கள் கிடையாது. காண கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோடிகள் கடன் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ரூபாய்க்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இந்த பதிவினுடைய முடிவில் உங்களுக்கும் ஒரு உதவி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. அதற்கு முன்பாக நம்மளோட கல்ப் ரிலாக்ஸ் சவுண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யக்கூடிய அமல்கள் கிடையாது. இந்த சேனலில் காதில் கேட்டே நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கலாம். நம்மளோட கல்பை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கலாம். இன்னும் ரிஸ்கை வரவழைக்க முடியும், நோயை நீக்க முடியும். இந்த மாதிரி இந்த சவுண்ட்லேயே நம்மளோட எல்லா விதமான தேவைகளையுமே நம்ம நிறைவேற்றிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சேனல் தான் நம்மளோட கல்ப் ரிலாக்ஸ் சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை அவசியம் பெண்கள் வீட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா காதில் ஹெட்ஃபோன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே வேலை பாருங்கள். அந்த வேலையும் உங்களுக்கு ஒரு அமலாக மாறும். கண்டிப்பாக நான் 100% சொல்வேன். கேட்டு முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் கவலையில் தான் இருக்காங்க. அந்த கவலைகள் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் தான் இந்த கல்பு ரிலாக்ஸ் சேனல். கண்டிப்பாக இதை காதில் நீங்கள் கேட்குறதின் மூலமாகவே உங்களோட தேடல்களுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட எல்லா பிரச்சனைக்குமே இதில் சொல்யூஷன் இருக்குது. எனவே இந்த சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷால்லா எல்லாருமே போய் பாருங்கள். அதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகளுக்கான ரிலாக்ஸ் சவுண்டு வேணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போடலாம். இப்போது இன்றைக்கி நம்ம கடன்களை முடிக்கக்கூடிய, இன்னும் நமக்கு நல் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் துறைகளில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய காண கிடைக்காத ஒரு அரிய அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுலைமான் நக்ஷ் அப்படிங்கிற ஒரு பழமையான ஒரு கிதாப். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாரம்பரியத்தில் இருந்து வந்தது. இந்த கிதாபில் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. இந்த கிதாபில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு புரியும், நம்மளால் செஞ்சுக்க முடியும். ஆனால் நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது. அது வசியத் பெற்ற பழமையான ஆலிம்களால் மட்டும்தான் அது முடியும். அதிலிருந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அமலை தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் நிறைய அமல்கள் இருக்குது, நிறைய கேட்டகரிக்கு இருக்குது. அதாவது செல்வத்துக்காக இருக்குது, ஹஜத்துக்காக இருக்குது, இன்னும் நோய்களுக்காக இருக்குது, கடனுக்கு இருக்குது, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இருக்குது, இன்னும் மனம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே இதில் இந்த கிதாபில் தீர்வு இருக்குது. அதெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய அமல்கள், ரொம்ப நுணுக்கமான அமல்களாக இருக்குது. அதில் ரொம்ப எளிமையாக இருக்கப்பட்ட ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஒரு சமீபத்தில் ஒரு அதிசயமான ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு தான் இந்த கிதாபை பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். இது உருது பேசக்கூடிய நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மனிதர் இருக்கிறாங்க. ஒரு தரமான குடும்பமாக இருக்குது. அவங்க ஒரு சின்ன தொழில் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறாங்க. கடைசியில் அந்த கடன் ரொம்ப பெருசாக மாறுது. அவங்களால நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியலை. அவங்களுடைய வீட்டை காலி பண்ணுறாங்க, அவங்களுடைய கடையை காலி பண்ணுறாங்க. என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6 மாத காலம் ரொம்ப வறுமையில், ரொம்ப ஏழ்மையில், இருக்க இடமில்லாமல் தர்காவில் போயிட்டு தங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் ஒரு ஆலிமை சந்திக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு போகிறதுக்கு கூட இவங்க கையில் காசு இல்லையாம். ஆனால் அவர்கிட்ட போனால் இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா சில ஆலிம்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பழமையான கிதாபுகளில் இருந்து சில குறிப்புகளை நமக்கு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓதுறதுக்கு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் அவங்க இதை எழுதி வைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு வயதான ஒரு ஆலிம் இருக்கிறாங்க. போய் பாருங்க அவங்கள, உங்களோட கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவங்கக்கிட்ட போகிறதுக்கு கூட பணம் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு
அடுத்தவங்க கிட்ட யாசகம் கேட்டு தான் அவங்க வந்து அந்த ஆளுமையை சந்திக்க போகிறாங்க. போயிட்டு இவங்க சொல்கிறாங்க, இவங்களோட சூழ்நிலையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு அமலை சொல்லி தர்றாங்க. இவங்க வந்துட்டு அதற்கு பிறகு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செய்த அடுத்த நாளில் இருந்தே இவங்களோட வாழ்க்கை மாறத் தொடங்கி இருக்குது. அவங்க 2 அமல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 அமலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு சில மாதங்கள் ஆகுது, சில வருடங்கள் ஆகுது. அந்த நபர் வாங்கி வச்சிருந்த கடன் எவ்வளோ அப்படின்னா 50 லட்சம் ரூபாய். அந்த 50 லட்சம் ரூபாய் கடனை முடிச்சுட்டு அல்லாஹால இவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு பொருளாதாரத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறான். பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவங்க வந்து ஒரு நகைக்கடைக்கே ஒரு முதலாளியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்வத்துல ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட நம்மளோட கடனை அல்லாஹ் லேசாக்கி நம்மளுக்கு தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தாலே நமக்கு போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் இந்த சுலைமான் நக்ஷில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த அமலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கடன் இருக்கிறவங்க, இன்னும் பணம் தேவை உடையவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது அந்த ஆலிம் கற்றுக் கொடுத்தது 2 அமல். ஒன்று ஓதக்கூடியது, ஒன்று எழுதி வைக்கக்கூடியது. இதெல்லாம் எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. நல்ல விஷயம்தான். நீங்கள் எழுதி வைங்க. அந்த எழுதி வைக்கிறனால நமக்கு பிரச்சனை நீங்குது, நம்மளை பிடிச்ச ஒரு தரித்திரம் விலகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம செய்யலாமே. இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ஓதக்கூடிய அமல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும், அதாவது 5 வேளை தொழுகைக்கு பின்னாடியும் 3 தடவை தரூதை இப்ராஹிம் சலவாத் ஓதிட்டு இந்த திக்ர ஒவ்வொன்றையும் 33 தடவை நீங்கள் ஓதணும். யா ரஸாக்கு யா ஃபத்தாஹு 33 தடவை, யா அல்லாஹு யா ரஹ்மானு 33 தடவை, யா ரஹீமு யா கரீமு 33 தடவை, யா ரப்பல் ஆலமீன் 33 தடவை. இந்த திக்ருகளை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு உங்களோட துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுகிட்டே வாங்க. அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நக்ஷை ஒரு கடிதத்தில், கடிதம் அப்படின்னா ஒரு வெள்ளை தாளில் எழுதி வீட்டின் சுவற்றின் மேல் ஒட்டி வைத்தால் தரித்திரம் நீங்கும், ரிஸ்க் விஸ்தீரணமாகும், பரக்கத்து உண்டாகும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு நக்ஸு தான் இது. எனவே இதை நீங்கள் ஒரு வெள்ளை தாளில் இந்த மாதிரி கட்டங்கள் போட்டு அதில் இருக்கக்கூடியது வந்து அரபி எழுத்துக்கள், அதாவது எண்கள். இந்த எண்களை நீங்கள் எழுதி உங்களோட வீட்டோட சுவத்தில் நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். இதை எழுதி வைங்க. அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதித்தான் நீங்கள் அதை ஓதணும். அப்போ தான் அதனுடைய பலன் கிடைக்குமா. எனவே இந்த 2 அமலையும் நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தொடர்ந்து துவா செய்யுங்க. உங்களுடைய தேடல்களில் நீங்கள் அதிகம் முயற்சி பண்ணுங்கள். இப்போ கடனை நீக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு பக்கம் அமல்களையும் நீங்கள் செய்யணும், அல்லாஹ்விடத்துலையும் கேட்கணும். இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணணும். பண்ணனா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு ஓதிக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் தருவானா? எப்படி தருவான்? 2மே இருக்கணும். அப்போ தான் அதில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணத்தேவை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடனில் தான் எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. 100க்கு 99% நபர்கள் கடன் தான். அதனால் அந்த எல்லாருக்குமே போய் சேரட்டும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் உங்களுக்கு செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, கடைகளில் வியாபாரம் செழிக்கணும், இன்னும் தொழில் வளர்ச்சி அடையணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வஜீஃபாக்கள் வேணும், தமிழ்லையே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் அன்றாடம் ஓதக்கூடிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் கூந்தல் வளர்ச்சி தைலம் நம்மளே வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம், அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் உடனடியாக முகத்தை அழகாக மாற்றணும் அப்படின்னா 2 சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதாவது உடனடியாக க்ளோ ஆகக்கூடிய ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் இருக்குது. இன்னும் மூலிகை நலங்கு மாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் உடல் ஆரோக்கியத்திற்கு மில்லட் மிக்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் தமிழ்லையே உங்களுக்கு 30 ஜூஸ் குரானும் கிடைக்கும். அரபி குரான், தர்ஜுமா குரான், எந்த மாதிரி குரான் வெரைட்டி வேணும்னாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்மளோட கல்ப் ரிலாக்ஸ் சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட ஹீலிங் சவுண்டை தான் நம்ம போட போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலையும் செய்யுங்க. நம்மளோட கல்ப் ரிலாக்ஸ் சேனலில் வரக்கூடிய அந்த ஹீலிங் திக்கரையும் நீங்கள் காதில் போட்டு கேளுங்க.
உங்களோட கடனை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி உங்களுக்கு தேவையான ரிசுக்க அல்லாஹ் அதிகம் அதிகம் வாரி வாரி கொடுப்பான். நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு செல்வத்துல ஒரு பெரிய திருப்பம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா இந்த அமல முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் கண்டிப்பா உங்களுக்காக துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.